ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமம் 14 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். மோசே அவர்களை நடத்தி கொண்டு வெளியே வரும்போது ஒரே சந்தோஷம். அப்பா, பிரச்சனை தீர்ந்துச்சு. 430 வருடம் நம்முடைய சந்ததிகள் அடிமைத்தனத்தில் பட்ட பாடுகள், விட்ட பெருமூச்சுகள், எல்லாவித பலவீனங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், அநீதி விளைவிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் கஷ்டப்பட்டும் பிரதிபலன் இல்லாமல் போராடினது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்தது என்று சந்தோஷமா வந்துட்டு இருக்கும்போது அடுத்த ஆபத்து வந்து விட்டது. பிரயாணப்பட்டு போகிறார். ஆண்டவர் வழி காண்பிக்கிறார். நிறைய ஷார்ட்கட் இருந்தாலும் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தர பாதை செங்கடல் வழியா சுற்றி போகப்படுகிறார். இப்போ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். போகும்பொழுது அங்கே செங்கடல் இருக்கிறது. பின்னாடி பார்த்தால் திடீரென்று பார்வோனவன் சேனைகள் எல்லாம் திரும்ப அவர்களை அடிமையாய்ப்படுத்தி செல்ல வந்து விட்டது. பயப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் மோசே சொல்கிறான், பயப்படாதிருங்கள், சோர்ந்து போக வேண்டாம், பயப்படாதுன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. இன்று கண்ட எகிப்தியரை நீ காண்பதில்லை. ஒரு நிரந்தரமான அந்த பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தர் கொடுக்க போகிறான்னு சொல்லி மோசே கர்த்தர் நடத்துகிறார். செங்கடல் 2ஆக வழி விடுகிறது, பிளக்கிறது. அதன் வழியா இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து அக்கறைக்கு போகிறார்கள். பார்வோன் சேனையும் தொடர்ந்து வருகிறது. இவர்கள் போன உடனே அதே கடல் மீண்டுமாய் மூடிவிட்டது. பார்வோன் அவன் சேனைகளும் முற்றிலும் அழிக்கப்பட்டாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு அநேக நேரத்தில் தொடர்ந்து வருகிற பலவீனங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, பாவங்கள், சாபங்கள் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் தொடரணும்னு சொல்லி விரும்பல, அதற்கு ஒரு முடிவு கெட்டதான் விரும்புகிறார். தொடர்ந்து சத்துருக்கள் வந்து பாடுகளை, வேதனை கொடுக்க ஆண்டவர் விரும்புவதில் அதையும் ஸ்டாப் பண்ணதான் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் நடத்துகிற பாதையில் நாம் நடக்கும் பொழுது நடக்கும். நிரந்தரமான தீர்வை கர்த்தர் கொடுப்பார். முற்றிலுமாய் அதோடு அதற்கு ஒரு முடிவு உண்டாகிவிடும். ஒரு கல்லூரி அருகிலே ஏராளமான செடிகள் வளர்ந்து நின்றதாம். அந்த செடிகள் பார்க்கும்போது அழகாக இருக்குன்னு அந்த மாணவர்கள் விளையாடும் போது அது யார் மேலாம் படுகிறதோ அல்லது யார் கையில அதில் படுகிறதோ அவருக்கெல்லாம் ஒரு விதமான ஒரு அரிப்பு, ஒரு அலர்ஜி மாதிரி உண்டாகி தடுப்பாய் சரீரங்கள் மாறிடுவான். உடனே அந்த மாணவர்கள் போய் கல்லூரி நிர்வாகத்திடம் சொல்லுகிறார்கள், இந்த செடி எங்க கைகளில் பட்டாலே இந்த இலை பட்டவுடன் இப்படி ஆகுதும் போது நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து அதை எல்லாவற்றையும் கட்படித்து எரியும்படியாய் ஆட்களை நியமித்து செய்தார்கள். அப்பா, முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தாங்க. மழைக்காலம் வந்தது. திரும்ப அந்த செடி மழை துளிர்த்து திரும்ப அதே பிரச்சனை. திரும்ப போய் சொல்லும் பொழுது என்ன செய்வதுன்னு யோசித்து திருப்பி அதை எல்லாத்தையும் வெட்டி தீயிட்டு ஒன்றுமில்லாமல் அழித்து எரித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த செடி முளைத்து வரவே இல்லையா? யோசித்து பாருங்கள். நிரந்தரமான ஒரு முடிவு ஆண்டவரிடம் வரும்பொழுது அது நிரந்தரமான ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். பிரச்சனைகளாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம். மனிதரிடம் போனால் தீர்வு கொடுப்பார்கள், அது நிரந்தரமாக இருக்காது. ஆனால் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. அவரிடத்தில் வரும்பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிரந்தரமான தீர்வை கொடுத்து சூழ்நிலையை மாற்றுகிறார். ஏன் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடம் கொண்டு போகக்கூடாது? நம்முடைய சூழ்நிலை ஆண்டவரிடம் சொல்லக்கூடாது. சொல்லும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைக்கான தீர்வுக்கான வழியை காண்பிப்பார். முடிவும் உண்டாகும். நிச்சயமாகவே காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நீ நடத்த வல்லவரா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நேரம் தீர்வு இல்லாமல், பிரச்சனைக்கு முடிவு இல்லாமல், பலவீனங்கள் சுகமாகாமல், வியாதியோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் அப்பா. இது அப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஒருவேளை மன ரீதியா அவர்கள் முடிவு எடுத்திருக்கலாம், அல்லது மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம், மருத்துவ உலகம் சொல்லலாம். ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுத்தீங்கப்பா. பார்வோன் சேனைகளை தொடர்ந்து வரும்பொழுது முற்றிலுமாய் தடுத்து நிறுத்தி மீண்டும் அந்த பார்வோன் சேனை எழும்பாதபடி செங்கடலிலே மூழ்கடித்த தேவன் இன்னைக்கு தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத சத்துருவின் போராட்டம், பிசாசின் போராட்டங்கள், பலவீனத்தின் ஆவிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் போராடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுத்து சூழ்நிலைகளை மாற்றுங்க. கண்ணீரை தொடங்க, நிந்தைகள், அவமானங்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. நிரந்தரமாய் தீர்வை கொடுத்து நித்திய சந்தோஷத்தினால் நிரப்பி தொடர்ந்து நாமத்தை உயர்த்த நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்துல போவ ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நிரந்தரமான தீர்வை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். எந்த பிரச்சனையானாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.